ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் சாக்லேட் ரவா கேக் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப எம்மின் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மைதா எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப வந்து நேச்சுரலாக நம்ம வந்து ரவையை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 1/2 கப் வந்து சுகரை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நம்ம எந்த ஒரு மைதா எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. அதனால் வந்து ரொம்ப எம்மின் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரெட் மோல்டு இதில் ஊற்றி விட்டுருங்க. ஓடிஜியில் 160 டிகிரி 45 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு எம்மியான கேக் ரெடி ஆகிடும். நட்ஸ் வந்து நான் பிஸ்தா போட்டிருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. ரொம்ப எம்மின் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.